கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களை தேவனுடைய வார்த்தைகளோடு சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு 50வது நாளான பெந்தெகோஸ்தே ஞாயிறு என்று சொல்லப்படக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. இது ஒரு விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடியினால் இந்த நாளின் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம். பெந்தெகோஸ்தே அனுபவத்தின் ஆசீர்வாதங்கள் அல்லது பெந்தெகோஸ்தே நாளின் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வேதத்திலே இந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்தை குறித்து அதிகமாய் பேசினது அப்போஸ்தலருடைய நடபடிகளில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று சொல்வதை காட்டிலும் அதை பரிசுத்த ஆவியானவருடைய நடபடிகள் என்று சொல்வது மிகவும் பொருத்தமான காரியம். ஏனென்று சொன்னால் வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 320 இடங்களில் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை நாம் வெளியரங்கமாய் நடந்ததை பார்க்கிறோம். அதிலே 54 முறைகள் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களின் மூலமாய் சபைகளை ஸ்தாபிக்கவும் தேவனுடைய கிரியைகளை பிரத்யேகமாக வெளிப்படுத்தவும் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தவும் அவர் செய்த மகத்துவமான அற்புதங்கள் அடையாளங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுதப்பட்டுள்ளன. ஒரு சபை உயிருள்ள சபையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நிச்சயமாக தேவை. ஆதி திருச்சபைகள் உயிருள்ள சபைகளாய் ஜீவித்ததற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் சபையின் மூலமாய் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தன. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், நம்ப முடியாத காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தன. அதற்கு காரணம் அன்றைக்கு இருந்த ஆதி திருச்சபைகளிலே பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அங்கே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஒரு சபை நற்செய்தி பணியை அறிவித்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவை விலையேறப்பெற்ற திட்டங்களோ, பெரிய விதமான தலைமைத்துவ திட்டங்களோ, இல்லை மிகச்சிறந்த ஒரு கற்றுக்கொள்ளும் பயிற்சிகளோ அல்ல. அதை காட்டிலும் முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் அந்த திருச்சபையை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். ஒரு சபை ஜீவனுள்ள திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் கூட ஜீவனுள்ள வாழ்க்கையாய் ஒரு உயிரோடு இருந்து செத்த வாழ்க்கை அல்லாமல் ஜீவிக்கிற வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நமக்குள் தேவை. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையை நாம் 2 விதத்தில் பார்க்கிறோம். ஆதி திருச்சபைகளிலே ஒரு பக்கத்திலே சபையை உந்தி தள்ளி சுவிசேஷ பணிகளை அறிவிக்க, சாட்சிகளாய் எழும்ப, பலவிதமான அற்புத அடையாளங்களின் மூலமாய் ஜனங்களை கத்தரண்டை கொண்டு வந்து சேர்க்க, தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஒரு பக்கத்தில் பயன்படுத்தினார். இன்னொரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது சபைக்குள் இருந்த ஜனங்கள் தங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் உதவினார். இவ்வாறு பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் ஒரு பக்கத்தில் ஜனங்களுடைய பரிசுத்தத்தை அதை பக்குவப்படுத்துவதிலும், இன்னொரு பக்கத்திலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதிலும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் நடந்து கொண்டே இருந்தது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் மிகவும் ஒரு முக்கியமான அதிகாரமாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் உயிரோடு எழுந்த பின்பு 40 நாட்கள் அளவும் பிரத்யேகமாக காட்சியளித்தார். எல்லோருக்கும் தரிசனமானார். அவர்கள் நடுவே வந்து வாசம் பண்ணினார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் பரமேறி போவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களை அழைத்து சில முக்கியமான காரியங்களை குறித்து பகிர்ந்து கொண்டார். உதாரணமாக ஒரு தகப்பனார் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக போகிறார் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளை வரவழைத்து தன்னுடைய காரியங்களை குறித்தும், தன்னுடைய தற்போதைய நிலைகளை குறித்தும், வரும் காலத்தில் அவர்கள் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்தும், எதிர்காலத்தின் நம்பிக்கையை குறித்தும் பிள்ளைகளுடைய மனதில் விதைத்துவிட்டு அதை அவருடைய மனதில் ஊன்றச் செய்து கடந்து போவது போல இயேசு கிறிஸ்து இங்கிருந்து பரமேறி அவர் செல்லும் முன்பாக வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பதாக சீஷர்களை வரவழைத்து அவர்களிடத்தில் மிகவும் முக்கியமான காரியங்களை, எதிர்காலத்தில் சபை எப்படி செயல்பட வேண்டும், அதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய தேவை என்னவென்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லி, அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்தார். சபையை குறித்த தெய்வீக திட்டத்தை சீஷர்களோடு அவர் பகிர்ந்து கொண்டார். அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை நிரப்புவார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் காத்திருந்தார்கள். வெறும் 120 பேரோடு, கிட்டத்தட்ட 120 பேரோடு துவங்கின அந்த சபை 3000ஆக, பின்பு அதற்கு பின்பு 5000ஆக, பின்பு அப்படி லட்சோப லட்சம் மக்களாக, கோடான கோடி மக்களாக இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவனுடைய சபை பறந்து விரிந்து கிடக்கிறது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் எருசலேமில் ஒரு மேல் வீட்டறையில் துவங்கின அந்த சபை ரோம சாம்ராஜ்யத்தையே அசைத்து பார்த்தது.
இது என்னமாய் முடியுமோ என்று எல்லோரும் கலங்கக்கூடிய அளவிலே அந்த சபையின் வளர்ச்சி இருந்தது. அது மாத்திரமல்ல, எருசலேமில் இருந்த அந்த சபை யூதேயாவுக்கு பரவி சென்றது, சமாரியா முழுவதிலும் பரவினது, பூமியின் கடைசி எங்கும் இன்றைக்கு நாம் இருக்கிற இடம் வரைக்கும் தேவனுடைய திருச்சபை அந்த ஆதி நாட்களிலிருந்து இந்த நாட்கள் வரைக்கும் ஒவ்வொரு இடமாக அது நகர்ந்து பரவி கொண்டே இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், சபைக்குள் இருக்கும் ஜனங்களை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்தின் பாதையில் நடத்துகிறார். சபைக்கு வெளியில் இருக்கும் ஜனங்களை கர்த்தர் சுவிசேஷத்தின் மூலமாக, நற்செய்தியின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளின் மூலமாக திருச்சபைக்குள் கொண்டு வருகிறார். தேவனுடைய ராஜ்யம் இவ்வாறாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த பெந்தெக்கோஸ்தே ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் பெந்தெக்கோஸ்தே நாளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். குறிப்பாக 3 விதமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பெந்தெக்கோஸ்தே நாளுக்கு முன்னர் எப்படி நடந்தது, பெந்தெக்கோஸ்தே நாள் அன்று என்ன நடந்தது, பெந்தெக்கோஸ்தே நாளுக்கு பின்னர் என்ன நடந்தது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவதாக பெந்தெக்கோஸ்தே நாளுக்கு முன்னர் என்ன நடந்தது என்பதை பார்த்தால், சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாய் தெரியும். ஏனென்று சொன்னால் 3.5 வருடம் இயேசு கிறிஸ்துவோடு ராவும் பகலும் தங்கி எல்லாவற்றையும் அவருக்காக விட்டுவிட்டு அவரோடு தங்கி அவரோடு வாழ்ந்து அவர் போகிற இடத்திலெல்லாம் போய் அவர் நடக்கிற இடங்களில் நடந்து அவர் உறங்குகிற இடங்களில் உறங்கி அவர் பேசும் பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு அநேக ரகசியங்கள் அவரிடத்திலிருந்து கேட்டு கற்றறிந்த சீஷர்கள் கூட இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் வெளிப்படையாக சரீரத்திலே மாம்சத்திலே அவர்களோடு தங்கி கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று அவர் சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரித்து உயிர் தெழுந்து 40 நாட்கள் அவரோடு இருந்து பரமேறி சென்ற பின்பு இவர்கள் கைவிடப்பட்டவர்களைப் போல மாறிவிடக்கூடாது என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாய் தெரியும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோடு சரீரத்திலே மாம்சத்திலே ஒன்றாயிருந்த அந்த சீஷர்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தனிமையை உணரக்கூடும், பின்வாங்கி போகக்கூடும், அந்த மகா பெரிய திட்டம் சிதைந்து விடக்கூடும். ஆகையால் இயேசு கிறிஸ்து, நான் போவேன், ஆனால் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் தேவை என்பதை அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார். அதனால்தான் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 16-17 வசனங்களிலே இப்படியா சொல்லுகிறார், நான் போய்விடுவேன், உங்களுக்காக என்னை போலவே கூட இருந்து வழிநடத்தக்கூடிய தேற்றரவாளனை நான் அனுப்புவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அது மாத்திரமல்ல, நான் சென்றால்தான் தேற்றரவாளன் வர முடியும் என்பதை குறித்து அவர் சொன்னார். அதனால் தான் இயேசு கிறிஸ்து பரமேறின பின்பு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் ஊற்றப்பட்டார். யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை விட்டு பிரிவது நலமாயிருக்கும், நான் சென்றால் தான் தேற்றரவாளன் உங்கள் மேல் பொழியப்படுவார் என்று இயேசு கூறுகிறார். ஆகையால பெந்தெக்கோஸ்தே நாட்களுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் நடந்து கொண்டிருந்த காலங்களிலேயே இயேசு தன்னுடைய சீஷர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி பழக்க ஆரம்பிக்கிறார், கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். நான் உங்களை விட்டு எடுக்கப்படும் காலம் வரும், பிரிந்து போகும் காலம் வரும், ஆனால் நான் பிரிந்து போன உடனே நீங்கள் சிதறடிக்கப்பட மாட்டீர்கள், உங்களோடு சேர்ந்து உங்களோடு தங்கி இருந்து உங்களை கைவிடாமல் என்னை போலவே கூட இருந்து நடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து உங்களுக்குள் வாசமாயிருப்பார் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களிலே இப்படியாய் சொல்லுகிறார், அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்படி நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றால் தான் நான் உங்களோடு இல்லாத தனிமை உணர்வு உங்களை ஆட்கொள்ளாமல் நீங்கள் பலனடைந்தவர்களாய் இருப்பீர்கள். உங்களை விட்டு நான் பிரிந்து போன உடனே உங்களுக்குள் வருத்தங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், தனிமை உணர்வு உங்களை வாட்டும், என்ன செய்ய போகிறோம் என்கிற ஏக்கம் உண்டாகும். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின் வந்தோமே, இப்பொழுது அவர் போய்விட்டார், நாங்கள் என்ன செய்வதென்று நீங்கள் மனம் உடைந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் தைரியமாக இருங்கள், பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும்படி நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. இயேசு கிறிஸ்து சீஷர்களை விட்டு பரமேறி பரலோகத்திற்கு சென்றதற்கும் பெந்தெக்கோஸ்தே நாளுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. ஒரு தற்செயலாய் நடந்த விஷயம் பெந்தெக்கோஸ்தே நாள் அல்ல, சரித்திரபூர்வமாய் முன்குறிக்கப்பட்ட நாள். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே யோவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய 2ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறான்,
கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், மூப்பர்கள் மேலும் வாலிபர்கள் மேலும் ஊற்றுவேன், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஊற்றுவேன். தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், பற்பல வரங்களை பெற்றுக் கொள்வார்கள், அடையாளங்கள் நடக்கும் என்பதை யோவேலானவன் தன்னுடைய தீர்க்க தரிசனத்திலே வெளிப்படுத்துகிற அந்த காரியம், அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய நாட்கள் நெருங்கி வந்துவிட்டது. இன்னும் சில நாட்களில் அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் தனிமையா இருக்க முடியாது, என்னை போலவே உங்கள் கூட இருந்து நடத்தும் தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவேன். ஆகையால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். ஆகையால் இயேசு கிறிஸ்து பரமேறிவிட்டார். இவர்கள் கிட்டத்தட்ட 10 நாட்கள் காத்திருக்கிறார்கள். இந்த 10வது நாள் முடிவில் 50வது நாள் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வருகிறது. அன்றைக்கு தான் அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. ஏன் இயேசு கிறிஸ்து இதை சொல்லிக் கொண்டே இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவி வந்தால்தான் சீஷர்கள் பலனடைய முடியும் என்பதை இயேசு பலமுறை தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டால் தான் சுவிசேஷத்தை உலகத்திற்கு கொண்டு செல்ல முடியும், பாடுகளை தாங்கிக் கொள்ளும் பலனடைய முடியும், இறுதி வரை நாம் நிலைத்திருக்க முடியும் என்பதை இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தாலும் கூட நிலைத்திருக்கும்படி இந்த தைரியத்தை கொடுத்தது பரிசுத்த ஆவியினுடைய ஞான ஸ்நானம் தான். ஆகையால் தான் சீஷர்கள் எருசலேமிலே கிட்டத்தட்ட 10 நாட்கள் அளவிலே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு, அதே நேரத்தில் ஜெபத்தோட மேல் வீட்டறையில் அவர்கள் ஒரு மனதோடு காத்திருந்தார்கள். பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி, இயேசு கிறிஸ்து சொல்லி இருந்தபடியே சரியாக அந்த பெந்தைக்கோஸ்தே நாள் வந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனத்திலே பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகையால் அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் என்ன நடந்தது என்பதை நாம் 2வது பார்க்கிறோம். இப்பொழுது நாம் பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு முன்னர் நடந்த காரியங்களை பார்த்தோம். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்னென்ன காரியங்கள் நடந்தது? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் இப்படியா சொல்லுகிறது. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டிருந்தபடியே, சீஷர்கள் காத்திருந்தபடியே பரிசுத்த ஆவியானவர் பெந்தைக்கோஸ்தே என்னும் அந்த நாளிலே பலமாக சீஷர்கள் மேலே பொழிந்திரளப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவையான ஒரு அனுபவம் என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவம் நமக்கு தேவை. ஒரு வெறும் வாழ்க்கையாக, காலி வாழ்க்கையாக கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடித்தால் அது பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையாய் போய்விடும். கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு அர்த்தம் வேண்டும். பரிசுத்தத்தை இறுதி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். வைராக்கியமாய் ஜீவிக்க வேண்டும். எந்த பாடுகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகாமல் இருக்கும்படி ஒரு தைரியம் வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் தேவை. அது மாத்திரமல்ல, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் வெளியே சுவிசேஷங்களை அறிவிக்கும் பொழுது, நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது நம் மூலமாக அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்க வேண்டும். அதை கேள்விப்படுகிறவர்கள் தேவனண்டை உடனடியாக ஒப்புக் கொடுத்து மனம் திரும்பி மனமுடைந்து இயேசுவினண்டை வர வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாளிலே பலமாய் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்திரளப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். அங்கே அவர்கள் பொழிந்திரளப்பட்டதை கற்பனையாக அவர்கள் அனுபவிக்கவில்லை. அதற்கு மாறாக சரீரத்தில் அதை உணர்ந்தார்கள், காதால் அதை கேட்டார்கள், கண்ணால் அதை கண்டார்கள், தங்கள் வாயாலே அதை பேசினார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அதை அவர்கள் பார்த்தார்கள், அதை அவர்கள் உணர்ந்தார்கள். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது, அவர்கள் கண்களுக்கு புலப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு கற்பனை அல்ல, அவரை நாம் உணர முடியும், கண்ணால் காண முடிகிறது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் உணர்ந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள் என்கிறதை பார்க்கிறோம். சரீரத்தில் உணர்ந்தார்கள், காதால் கேட்டார்கள், கண்ணால் கண்டார்கள், வாயால் பேசினார்கள். இப்படி நிரப்பப்பட்ட உடனே என்ன நடந்தது தெரியுமா? பெந்தைக்கோஸ்தே நாளன்றுக்கு அந்த நிரப்பப்பட்ட அனுபவத்துக்கு வந்த உடனே இதுவரைக்கும்
தோற்று போயிருந்தவர்கள், இதுவரைக்கும் பயந்து போயிருந்தவர்கள், 3 முறை சேவல் 2 முறை கூவும் முன்பாக 3 முறை இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பேதுரு, இப்படிப்பட்ட அவனோடு இருந்த சீஷர்கள் எல்லோருக்குள்ளும் ஒரு பயங்கரமான தைரியம் ஊற்றப்பட்டது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு தைரியம் அவர்களுக்குள் ஊற்றப்பட்டது. இதுவரைக்கும் அவர்கள் மூலமாய் நடந்திராத அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும்படியான ஒரு சத்துவம் அவர்களுக்குள்ளே இறங்கிற்று. பிசாசுகளை துரத்தும்படியான வல்லமை அவர்களுக்குள்ளே இறங்கிற்று. முடவர்களை எழுப்பக்கூடிய வல்லமை அவர்களுக்குள்ளே இறங்கிற்று. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி கொடுக்கும் அளவிலே வல்லமை அவர்களுக்குள் இறங்கிற்று. இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு தெய்வீக உறவு, தெய்வீக அன்பு, ஒரு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தின் ஆவி அவர்களுக்குள் ஊற்றப்பட்டது. தேவன் மேல் பயங்கரமான அன்பு ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக உபத்திரவப்படவும் கொல்லப்படவும் தங்களை விட்டுக் கொடுக்கும் அளவிற்கு ஒரு மகா பெரிய தைரியமும் ஒரு நம்பிக்கையும் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. மரிப்பதற்கும் தயாராக இருக்கக்கூடிய அளவிலே அவர்களுக்குள்ளே அந்த ஆவி ஊற்றப்பட்டது. தேவன் மேல் ஒரு அளவில்லாத தாகம் உண்டானது. தெய்வ பயம் சபையில் உண்டானது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது ஏதோ சில அந்நிய பாஷைகளை பேசி நம்மை நாம் திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது, ஓஹோ பரிசுத்த ஆவியை பெற்றால் தான் என்னுடைய வாழ்க்கையில நான் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் என்பதற்காக மட்டுமல்ல. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் தான் தெய்வ பயம் உண்டாகும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் தான் தேவன் மேல் அளவில்லாத தாகம் உண்டாகும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் தான் இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கும் அந்த தைரியம் உண்டாகும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் தான் நம் மூலமாய் அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் தான் நாம் செய்கிற சுவிசேஷ ஊழியத்திலே ஒரு பிரயோஜனம் உண்டு. ஆகையால் பெந்தெக்கோஸ்தே நாளன்று ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கம் இதுதான். சபையை முதலில் தைரியப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் 3.5 வருடம் மகா பெரிய அற்புதங்களை செய்த இயேசு கிறிஸ்துவோடு சுற்றி திரிந்தவர்கள் இப்பொழுது தலைவன் தன்னை கைவிடப்பட்டு சிதறி போய் கிடக்கிற தொண்டர்களைப் போல இருக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாது. ஆனால் இவர்களே இனி எழும்பி நின்று இந்த ஊழியத்தை ஸ்திரமாய் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தமாகிய அந்த கடைசி நாட்களில் ஊற்றப்படும் வல்லமை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போதுதான் நீங்கள் தைரியமாய் இருக்க முடியும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னார். காத்திருந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவத்திற்குள் நாம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அநேக நேரம் வாழ்க்கையில் உடனடியாக ஆவியானவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டது போல ஒரு உணர்வு இருக்கலாம். ஆனால் காத்திருந்து படிப்படியாக அவரோடு நெருங்கி அந்த அனுபவத்திற்குள் வருகிற வாழ்க்கை தான் ஸ்திரமாயிருக்கும். எத்தனையோ காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். வரங்கள் பெற்றவர்கள் விழுந்து போனதையும் வல்லமையாய் செயல்பட்டவர்கள் விழுந்து போனதை பார்க்கிறோம். ஆனால் காத்திருந்து அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் தான் வைராக்கியமாய் நிற்க முடியும். 3வது, பெந்தெக்கோஸ்தே நாளுக்கு பின்னர் என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அந்த பெந்தெக்கோஸ்தே நாள் முதற்கொண்டு சபை உடனடியாக செயல்பட துவங்கினது. இன்றைக்கு வல்லமையை பெற்றுக்கொண்டோம், இன்னும் ஒரு சில நாட்கள் கழித்து நாங்கள் செயல்பட ஆரம்பிப்போம் என்று சீஷர்கள் காத்திருக்கவில்லை. என்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டார்களோ, பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்களோ, அன்றைக்கே அந்த நிமிஷமே அவர்கள் செயல்பட துவங்கினார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை பெற்றவுடன் பேதுரு எழும்பி நின்று தைரியமாய் ஒரு பெரிய பிரசங்கத்தையே ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த பிரசங்கம் முடிவடையும் முன்பதாகவே 3000 பேர் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்தார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவர்கள் மூலமாய் வெளிப்பட்டது. ஆகையால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அந்த நாள் முதல், அந்த நிமிஷத்திலிருந்தே தேவன் வல்லமையான, பயங்கரமான, அற்புதமான காரியங்களை சீஷர்கள் மூலமாய், அப்போஸ்தலர்கள் மூலமாய் செய்ய துவங்கினார். வல்லமையான காரியங்கள், பயங்கரமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள் அவர்கள் மூலமாய் வெளிப்பட்டது. மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டனர். மோசமான வியாதிகள் இருந்தவர்கள் விடுதலையாக்கப்பட்டனர். நிழல் பட்டால் கூட சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். இப்பொழுது பெந்தெக்கோஸ்தே நாளுக்கு பின்னர் திருச்சபையில் நடந்த ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். புதிய திருப்பு முனைகளை அப்பொழுது கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். முதலாவதாக, அவ்வப்போது ஒரு புதிய திருப்பு முனைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். எப்பொழுது சபை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதோ அப்பொழுது ஒரு திருப்பு முனை வந்தது. எப்பொழுது உங்களோட வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வரும். There will be a turning point in your life when you are receiving the Holy Spirit in your life. பரிசுத்த ஆவியானவர் ஒருவன் தன்னோட வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வன் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில திருப்பு முனை நிச்சயமாய் வரும். பிலிப்பு சமாரியாவிலே பயங்கரமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போதே பயங்கரமான எழுப்புதல் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எழுப்புதலில் திரளான ஜனங்கள் அங்கே நின்று கொண்டு அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கும் போதே
பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உடனடியாக இந்த கூட்டத்தை விட்டு வனாந்தரத்திற்கு போ, அங்கே ஒரு தனி மனிதனை நீ சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்ப்பது மிகவும் அரிதா இருக்கிறது. பயங்கரமான எழுப்புதல் சமாரியாவிலே கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தை அப்படியே விட்டுவிட்டு அவன் உடனடியாக பரிசுத்த ஆவியானவர்களை வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டான். அங்கே போனால் எத்தியோப்பிய ராஜஸ்திரியினுடைய அமைச்சரை பார்க்கிறான், பிரதானியை பார்க்கிறான். அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். சுவிசேஷத்தை அறிவித்தவுடன் அந்த சுவிசேஷம் எத்தியோப்பியாவுக்குள் கடந்து செல்கிறது. அங்கே கருப்பின மக்கள் ரட்சிக்கப்படக்கூடிய அளவில் தேவன் கிரியை செய்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது புதிய புதிய திருப்பு முனைகளை பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில கொடுத்து கொண்டே இருப்பார். அப்படித்தான் சவுல் அனனியாவோட சந்திப்பும் கூட. சவுல் தமஸ்குவுக்கு சென்றது அங்கே உள்ள கிறிஸ்துவின் பிள்ளைகளை துன்புறுத்தி கைது செய்ய வேண்டும் என்று சென்று கொண்டிருந்தான். ஆனால் உள்ளே போகும்பொழுதே அவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் ஒரு திருப்பு முனை கொடுத்தார். உள்ளே சென்றது அநேகரை அங்கே இருந்து கைது செய்து கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் உள்ளே சென்று திரும்பி வரும்போது அவன் ஒரு அப்போஸ்தலனாக வெளியே வருகிறான். அந்தியோகியா சபையில பவுல், பர்னபா இன்னும் சில தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அங்கே நாம் பார்க்கிறோம். அவர்கள் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் இறங்கினார். ஒரு திருப்பு முனையை கொடுக்கிறார். என்ன திருப்பு முனை? பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அன்று முதல் பவுல், பர்னபா 2 பேரும் இணைந்து பல மிஷனரி பிரயாணங்களை மேற்கொண்டு பல தேசங்களுக்கு சென்று சுவிசேஷங்களை அறிவிக்க துவங்கினார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில் இருப்பான் என்று சொன்னார். அவனுடைய வாழ்க்கையில திருப்பு முனையை கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தாலும், இல்லை தரிசனம் இல்லாத ஒரு பாதையில் சென்று கொண்டிருந்தாலும், அழைப்பை விட்டு வெளியே சென்று கொண்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக ஏற்ற சமயத்தில் அவர் திருப்பு முனையை கொடுப்பார். இரண்டாவது, பெந்தெக்கோஸ்தே நாளுக்கு பின்னர் நடந்த காரியங்களிலே விசுவாசித்தவர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் பார்க்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். விசுவாசித்தவர்கள் எல்லாரும் ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், அநேகர் விசுவாசிக்கிறார்கள். தெருக்கூட்டங்களிலோ இல்லை நாம் சுவிசேஷ ஊழியங்களிலோ செல்லும் பொழுது ஜனங்கள் அதை கேட்கிறார்கள், அதை அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்படுகிறார்களா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஆதி திருச்சபையில பெந்தெக்கோஸ்தே அனுபவத்தை பெற்றுக்கொண்ட உடனே விசுவாசித்தவர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, சபை தொடர்ந்து பரிசுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு சபையில பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இருக்கிறது, அந்த சபையில பெந்தெக்கோஸ்தே அனுபவம் இருக்கிறது என்பதை எதன் மூலமாய் கண்டுகொள்ளலாம் தெரியுமா? வெளிப்படையான காரியங்களினால் அல்ல, சபை உள்ளார்ந்த காரியங்களில், அந்தரங்கமான காரியங்களில் தொடர்ந்து அவர்கள் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். எழுப்புதலின் ஆரம்பமும் அதுதான். ஒரு சபையில் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இருக்கிறது என்பதை நாம் எதன் மூலமாய் புரிந்து கொள்ளலாம்? அந்த சபை தொடர்ந்து பரிசுத்தத்தை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கும். மூப்பர்களும் பரிசுத்தப்படுவார்கள், புருஷர்கள் பரிசுத்தப்படுவார்கள், மனைவிகள் பரிசுத்தப்படுவார்கள், வாலிப பிள்ளைங்க பரிசுத்தப்படுவார்கள், சிறு பிள்ளைகள் பரிசுத்தப்படுவார்கள். எல்லோருக்குள்ளும் பரிசுத்தத்தை குறித்த ஒரு ஏக்கம், ஒரு தாகம் பயங்கரமாக ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருக்கும் ஒரு அடையாளம். அதுதான் பெந்தெக்கோஸ்தே அனுபவத்தின் ஒரு அடையாளமாயிருக்கிறது. நான்காவது காரியம், தேவனுக்காக வாழும் வைராக்கியம் சபைக்குள்ள ஊற்றப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு பின்பு பார்க்கிறோம், முன்பாக பயந்தவர்கள், முன்பாய் நடுங்கினவர்கள், அதிகாரத்தை கண்டு தூஷித்து சென்றவர்கள், இவர்கள் எல்லாரும் என்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்குள்ள ஒரு பயங்கரமான தைரியம் ஊற்றப்பட்டது. அதற்கு பயங்கரமான ஒரு எடுத்துக்காட்டு யார் என்று சொன்னால் பேதுரு. 3 முறை அவன் இயேசுவை மறுதலித்தவன். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பின்பகுதியிலேயே அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அவ்வளவு தைரியமாக பேசுகிறான். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா என்று சொன்னால் இயேசுவுக்காக வைராக்கியமாய் ஜீவிக்கும்படி அவருடைய தைரியத்தை அவர் உனக்குள்ளே தருவார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது ஏதோ அந்நிய பாஷையை பேசுவதற்காகவோ ஏதோ ஒரு சில காரியங்களை காட்டுவதற்காக அல்ல, ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை, ஒரு தைரியத்தை, அவருக்காக நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் அவருக்காகத்தான் வாழுவேன் என்கிற தைரியத்தை உள்ளே ஊற்றுவார். தேவனுக்காக வாழும் வைராக்கியம், தைரியம் ஜனங்களை ஆளுகை செய்ததை பார்க்கிறோம். அதனால்தான் பேதுரு தான் மரிக்கும் பொழுது தலைகீழாக தன்னை சிலுவையில் அடிக்கும்படி கேட்டு தன்னை மரிக்கும்படி ஒப்பு கொடுத்தான். எத்தனையோ விதமான உபத்திரவங்களை தாண்டி வந்திருக்கிறார்கள். பவுல், பேதுரு, அப்போஸ்தலர்கள் அத்தனை பேருமே எத்தனை உபத்திரவங்களை தாண்டி வந்திருக்கிறார்கள். தோமா இந்திய தேசத்தில் வந்து சென்னை பட்டணத்தில் கல்லறிந்து கொல்லப்பட்டார். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், சாகும் வரை நாங்கள் இயேசுவை மறுதலிக்க மாட்டோம், உண்மையா இருப்போம் என்று சொல்லி அந்த வைராக்கியம் அவர்களுக்குள்ள இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெந்தெக்கோஸ்தே அனுபவத்தில் நோக்கம் என்ன தெரியுமா? என்ன வந்தாலும், எது வந்தாலும், வாழ்ந்தாலும் செத்தாலும் நான் வாழ்வது இயேசுவுக்காக, இறுதி மூச்சு வரை நான் கர்த்தருக்காக வாழுவேன் என்கிற வைராக்கியத்தை
அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பொழிந்திரல் என்ற நோக்கம். அது மாத்திரமல்ல, சுவிசேஷ பணிகளை செய்ய சொன்னார். சீரப்பட்ட சீஷர்கள் பல இடங்களுக்கு சென்றார்கள், பல பட்டணங்களுக்கு சென்றார்கள், பல தேசங்களுக்கு சென்றார்கள். சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள், இடைவிடாமல் அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். தனிநபரை பார்க்கும் பொழுதும் அறிவித்தார்கள், பட்டணங்களுக்குள் செல்லும் பொழுதும் அறிவித்தார்கள், சிறு கூட்டத்தை பார்க்கும் பொழுதும் அறிவித்தார்கள், சிறு வீட்டு கூடுகைகளும் அறிவித்தார்கள். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ திருவசனத்தை அவர்கள் ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அதன் மூலமாக அன்றைக்கு பயங்கரமான வளர்ச்சிகள் திருச்சபைக்குள்ளே கடந்து வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெந்தெகோஸ்தே சபைகளுக்கு செல்கிறோமோ இல்லை எங்கு செல்கிறோமோ, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது மிகப்பெரிய அத்தியாவசியமா இருக்கிறது. ஆவிக்குரிய சபையில் நிலைத்திருந்து இதை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அந்த பரிசுத்த ஆவியின் அனுபவத்துக்குள் நாம் கடந்து வரும்போது, திருவசனத்தை நாம் கைக்கொள்ளுகிறோம், திருவசனத்தை நாம் பிரசங்கிக்கிறோம், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம், சுவிசேஷத்தை எங்கும் பரவச் செய்கிறோம். அன்று துவங்கின அந்த திருச்சபை உலகத்தின் பல பகுதிகளில், எல்லா கண்டங்களிலும், எல்லா சிறு தெருக்களிலும் கூட அது செல்ல துவங்கிவிட்டது. ஆகையால் பெந்தெகோஸ்தே என்னும் அந்த அனுபவம் அது ஒரு பிரிவை குறிக்கவில்லை. பெந்தெகோஸ்தே என்னும் அனுபவம் அது ஒரு மனதை குறிக்கிறது. பெந்தெகோஸ்தே என்பது பிரிவல்ல, பெந்தெகோஸ்தே என்பது ஒரு மனம். அந்த ஒரு மனதுக்குள் கடந்து வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எங்கே ஒரு மனதோடு, தாகத்தோடு, தாழ்மையோடு, பரிசுத்த ஆவிக்காக ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் பொழிந்திரல தேவன் உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெறாமல் இருக்கலாம், இதுவரைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தாகத்தோடும் ஏக்கத்தோடும் ஒரு பரிசுத்தப்பட்ட உள்ளத்தோடு நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல் பொழிந்திருவார். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். உங்கள் மூலமாய் கர்த்தர் பயங்கரமான ஆச்சரியப்படக்கூடிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய துவங்குவார். உங்களுக்குள் நவமான பாஷைகளையும் பல கிருபையின் வரங்களையும் கர்த்தர் கொடுப்பார். உங்களை கொண்டு தெருக்களிலும் கிராமங்களிலும் பட்டணங்களிலும் கர்த்தர் பயன்படுத்த துவங்குவார். உங்கள் மூலமாக கர்த்தர் செய்யும் அற்புதங்கள் அடையாளங்கள் தேவன் ஒருவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதற்கு சாட்சியா இருக்கும். ஆனால் இக்காலத்து சபையின் நிலைகளை பார்க்கும் பொழுது வேதனைக்குரிய காரியங்களா இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஆதி திருச்சபையின் நோக்கங்கள் வேறு, இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளின் நோக்கங்கள் வேறு. ஆதி திருச்சபைகளின் மூலமாய் நடந்த அற்புதங்களும் அடையாளங்களும் கிரியைகளும் வேறு. இன்றைக்கு திருச்சபைகளின் மூலமாய் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களும் கிரியைகளும் வேறாய் இருக்கிறபடியினால் நாம் இன்றைக்கு கேட்க வேண்டிய ஒரு காரியம், மீண்டும் ஒரு பெந்தெகோஸ்தே நாள் எங்களுக்கு தேவை என்று நாம் கேட்க வேண்டும். இந்த காலத்தின் நிலை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் சபைகள் இருக்கின்றன. வைராக்கியத்தை இழந்து ஏனோ தானோ என்று இருந்தால் பரவாயில்லை, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. எத்தனை பேர் இன்றைக்கு திருச்சபை மீண்டும் கூட வேண்டும் என்கிற வாஞ்சையோடு இருக்கிறோம், நமக்கே தெரியாது. இப்படியே இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாம் நன்றாய்த்தான் இருக்கக்கூடிய என்கிற ஒரு வைராக்கியம் இல்லாத சூழ்நிலைக்குள்ளே நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ரகசிய சபைகளிலே, அந்த ரக சபைகளிலே அன்றைக்கு உயிரே போனாலும் பரவாயில்லை, நாம் ஒன்று கூட வேண்டும் என்கிற வைராக்கியம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு உண்மையாகவே அப்படிப்பட்ட நிலைமைகள் இழந்து காணப்படுகிறது. இம்மை, இந்த உலகம், இந்த உலகத்தின் காரியங்கள், இவ்வுலகத்தின் நோக்கங்கள் இன்றைக்கு சபையை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. பெருமை, பாராட்டுக்கள், பேர் பிரஸ்தாபம் போன்ற காரியங்கள் இன்றைக்கு சபைகளை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. அந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு பேர் பிரஸ்தாபத்திற்காகவோ பெருமைக்காகவோ ஒரு ஸ்தாபன பெயருக்காகவோ எந்த அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் உழைக்கவில்லை. காரணம், அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியின் நிறைவு இருந்தது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் குறைவுதான் இருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இவை எல்லாம் இல்லாத ஆதி திருச்சபைகளில் நடந்த கிரியைகள் இந்த காலங்களில் கொஞ்சமாகிலும் நடப்பதில்லை. ரொம்ப எளிதான முறையாக, ரொம்ப சாதாரணமாக முடவர்கள் எழும்பினார்கள், ரொம்ப சாதாரணமாக குருடர்கள் பார்வையை பெற்றுக் கொண்டார்கள், ரொம்ப சாதாரணமாய் மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். ஆனால் இன்றைக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை? ஒரு பெந்தெகோஸ்தே அனுபவம் மீண்டும் நமக்கு தேவை. மீண்டும் ஒரு பெந்தெகோஸ்தே நாள் நமக்கு தேவை. அது இந்த நாள். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் காத்திருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு செய்வார். உயிர் மீட்சியை இழந்து தவிக்கும் சபைகளுக்கு மீண்டும் ஒரு பெந்தெகோஸ்தே நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை இன்றைக்கே தந்திருக்கிறார். இந்த நாட்கள் காத்திருக்கும் நாட்கள், நம்முடைய வீடுகளில் நாம் குடும்பமாய் தங்கி இருக்கும் நாட்கள். நாம் குடும்பத்தோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தருவார். உண்மையாய் நிரப்பப்பட வேண்டும், உண்மையாய் செயல்பட துவங்க வேண்டும். காலியான பாத்திரமாய் வாழ்ந்த நாட்கள் முடிவுக்கு வர வேண்டும். காட்சி பொருளாய் வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வந்து நிச்சயமாக நிலைவரமான செயல்களை கர்த்தர் மூலமாய் செய்ய வேண்டும். எபேசியர் 4 அதிகாரம் 30 சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்காக
முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது திருச்சபையின் வளர்ச்சிக்காக மாத்திரமல்ல, பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்காக மாத்திரமல்ல, பரலோகம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக தேவை. மீட்கப்படும் நாளிலே முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எப்படி அடுத்த நாடுக்கு செல்ல வேண்டும் என்றால் கையிலே பாஸ்போர்ட், அதிலே ஒரு முத்திரையாக விசா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதை போலவே பரலோகத்தினுடைய வாசலில் நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் மீட்கப்படும் நாளுக்கு என்று கர்த்தர் முத்திரையாக அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், தேவனை நான் அறிந்திருக்கிறேன், ஆலயத்துக்கு செல்லுவேன், காணிக்கை கொடுப்பேன், எல்லாம் நல்லதுதான். பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் இல்லாமல் பரலோகத்தை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. நிச்சயமாக திரியேக தேவனை விசுவாசிக்கிற நாம் திரியேக தேவனுடைய அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சபையின் காலம் இன்னும் சில நாட்களில் முடிய போகிறது. இன்னும் சில வருஷங்களோ எப்பொழுதோ நமக்கு தெரியாது. நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை அது ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. எப்பொழுது வருவார் என்பது நாம் அறியோம். திருடன் வரும் வேளையாய் போல நமக்கு தெரியாது. ஆனால் எப்பொழுது வந்தாலும் அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நம்மை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது. அவரால் நிரப்பப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வாழ வேண்டும். அவர் எப்பொழுது வந்தாலும் அந்த மீட்கப்படும் நாளிலே நாமும் அவரோடு பறக்க வேண்டும் என்பதற்காக நம்மை பரிசுத்த ஆவிக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும். இந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நிறைவு தேவை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியங்களை கேட்டோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பெந்தெகோஸ்தே அனுபவத்திற்கு முன்னர், பெந்தெகோஸ்தே அனுபவத்தின் போது, பெந்தெகோஸ்தே அனுபவத்திற்கு பின்னர் என்று சொல்லி நாம் பிரித்து பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல், தேற்றரவாளன் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியாது என்பதை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நிரப்பும் போது அது ஏதோ ஒரு கற்பனை அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவது ஒரு கற்பனை அல்ல. நிரப்பப்படுவதை உணர முடியும், கண்ணால் காண முடியும், காதால் கேட்க முடியும். நம்முடைய வாய்களிலே அவரே தங்கியிருந்து, நம்முடைய நாவில் அவரே அமர்ந்திருந்து நவமான பாஷைகளை பேசுவார். ஏதோ ஒரு காட்சிக்காக அல்ல, ஏதோ உறுதிப்படுத்துவதற்காக மாத்திரமல்ல. அன்றிலிருந்து நமக்குள் வைராக்கியம் ஊற்றப்படும். அன்றிலிருந்து நமக்குள்ள ஒரு தெளிவான புத்தி உண்டாகும். அன்றிலிருந்து சுவிசேஷத்தை குறித்த ஒரு பாரம் உண்டாகும். யாரை பார்த்தாலும் இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவான தாகம் உண்டாகும். சபையை நேசிக்க துவங்குவோம். தெய்வ பயம் உண்டாகும். சபைக்காக நாம் செயல்பட துவங்குவோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். மற்ற விதமான வைராக்கியங்களை இழந்து கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு உத்வேகம் உண்டும். இது நமக்கு வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காகவே நம்மை கர்த்தர் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அர்ப்பணியுங்கள். தேவனே, எனக்கு தேவை, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை எனக்கு தேவை. இந்த பெந்தெகோஸ்தே நாள் என்று கர்த்தர் உணர்த்தின வார்த்தைகளுக்காக நன்றி. நான் காத்திருப்பேன். நான் பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்வேன். பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வேன். எப்படி ஒரு தண்ணீருக்குள் மூழ்கி எழும்புகிறதை நாம் உணர்கிறோமோ, அதை போலவே பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே மூழ்கி எழும்புகிறதை நாம் உணர முடியும். நாம் அதை அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட அனுபவம் வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்காக நன்றி தகப்பனே. இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அந்த ஆவியானுடைய வல்லமை அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே நிரப்பப்பட்ட அந்த மகிமையான பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. நாங்கள் அதை அனுபவிக்கட்டும். நாங்கள் அதனால் நிரப்பப்படட்டும். நாங்கள் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்குள் தைரியம் ஊற்றப்படும் என்பதை நாங்கள் கேட்டோம். எங்களுக்குள்ளே விசுவாசம் ஊற்றப்படும் என்பதை நாங்கள் கேட்டோம். எங்களுக்குள்ளே வைராக்கியம் உண்டாகும் என்பதை நாங்கள் கேட்டோம். தெய்வ பயம் உண்டாகும் என்பதை கேட்டோம். அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உம்முடைய சித்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆவியானவர்களை நடத்துவீராக, எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை இதுவரைக்கும் பெற்றிடாத குடும்பங்கள், பிள்ளைகள் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்வாராக. அப்படிப்பட்ட நிறைவுக்குள்ளே ஒவ்வொருவரை நடத்தும். குடும்பங்களாய் அமர்ந்திருந்து, வாலிபர்கள் இணைந்து அமர்ந்திருந்து, குடும்பத்தின் பிள்ளைகள் இணைந்து அமர்ந்திருந்து, திருச்சபையின் பிள்ளைகள் இணைந்து அமர்ந்திருந்து பரிசுத்த ஆவியானோட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஏதோ நாங்கள் ஒரு காலத்தை கழிப்பதற்காக நாங்கள் வாழவில்லை ஆண்டவரே. ஆதி திருச்சபையில் நடந்த கிரியைகள் இந்த நாட்களிலும் நீர் நடத்த வேண்டும் என்பதை நாங்கள் மனமாற கேட்கிறோம் ஆண்டவரே. நீ செய்வீராக. மீண்டும் ஒரு பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவம் எங்களுக்கு தேவை என்பதை உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும்படி ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவருடைய பலன் கடந்து வரட்டும். தொடர்ந்து நடத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன தேவைகளோடு பிள்ளைகள் இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. சரீரத்தில் பலன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, மனதில் விடுதலையும் சமாதானமும் கடந்து வருவதாக கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்தும் நிறைந்தும் இருப்பதாக. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கேட்டது போல மீண்டும் ஒரு பெந்தெகோஸ்தே அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதற்காக வாழ வேண்டாம். பெந்தெகோஸ்தே அனுபவத்திலே பரிசுத்தாவின் நிறைவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை அதுவே செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.